Welcome to All Raja Math Study Circle. டாபிக் பண்ணீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்ம. இதில் அடிக்கடிக்கு எல்லா 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 எக்ஸாம்ஸ்லையுமே கேட்பாங்க. அது பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ சிஎஸ்ஐஆர் நெட்லையுமே ஒரு சில சம்ஸ் கேட்பாங்க. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இது இப்படி தான் சொல்லுவோம். டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கியூ. ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி கமா கியூன்றது ரெண்டும் கான்ஸ்டன்ட்டு. இந்த பியும் கியூவும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிடுறோம். ஓகே, இப்போ இதில் எப்படி ஸ்டெப் எப்படி இது வந்து கொஷனில் கொடுத்துருக்கக்கூடியது. இதை வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற வச்சு முதல்ல ஃபர்ஸ்ட்ல இன்டெகிரல் ஃபேக்டர் இருக்கணும். இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் ஐஎஃப்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேர் இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர். இதுக்கு என்னன்னா இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிடிஎக்ஸ்க்கு இன்டெகிரேட் கண்டுபிடிச்சிட்டு அதை பவர் இல போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வந்துடும். சரிங்களா? மூணாவது ஜென்ரல் ஈக்குவேஷன். இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் அது y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் கியூனா ரைட் சைடு இந்த சைடில் இருக்கிறது. ஸோ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது ஜென்ரல் சொல்யூஷனில் போட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற கொஷினு டிஒய் பை டிஎக்ஸில் கொடுத்துருப்பாங்க. டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு அண்டு கியூ ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் டு. ஸோ இதில் பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். இன்டெகிரல் ஃபேக்டர் எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸு. அப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ்னு கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸை கண்டுபிடிச்சிடுறோம். அந்த இந்த இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸை ஃபைன் பண்ணிட்டு பவர் இ பவரில் அப்படியே போட்டு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கண்டுபிடிச்சிடுவீங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரல் சொல்யூஷனில் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அப்போ இது இப்படி கூட இருக்கலாம். ஒய் இன்ட்டு இந்த இன்டகிரல் ஃபேக்டர் இப்படி தான் ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் சி அப்படி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இது அப்படியே ஒய், இது வந்து ஒய்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸா கூட மாற்றி வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிஒய் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படி கூட கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இன்டகிரல் ஃபேக்டரில் இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஒய் கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே இதில் திரும்ப சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். எக்ஸ் இன்ட்டு இந்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் வந்துடும். இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம யூடியூப் சேனலில் ப்ராப்ளம்ஸாகவே ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் வீடியோஸில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. சரி, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. அப்போ இது பாருங்க நமக்கு ஜென்ரலாக ஃபார்மேட் என்ன இருக்கும், இது டிஒய் பை டிஎக்ஸ் பிஒய் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அதோட மேட்ச் பண்ணுங்கள். பி இங்கே இருக்குது, கியூனா இது அதான் இது இருக்கும். பின்றது -1, கியூன்றது காஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொன்னோம், இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். இன்டெகிரல் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ். ஃபஸ்ட்டு பிடிஎக்ஸை கண்டுபிடிங்க. பிடிஎக்ஸில் கண்டுபிடிக்கும் போது இன்டகிரேஷன் ஆஃப் பியோட வேல்யூ -1 டிஎக்ஸ். அப்போ மைனஸ் இன்டகிரேஷன் பண்ணால் இன்டகிரேஷனுக்கும் அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ்னு வரும்போது -x. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே மேலே இதுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இ பவர் -xன்றது இன்டெகிரல் ஃபேக்டராக கிடைச்சிடும். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் சொன்னேன் y இன்ட்டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் கியூ இன்ட்டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. அப்போ ஒய்ஏ இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸோட வேல்யூ இ பவர் -x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் -x இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. இந்த காஸ் எக்ஸ் வந்து கியூவோட வேல்யூ. சரிங்களா? இது வந்துட்டு இ பவர் -x வந்து நம்ம கண்டுபிடிச்ச இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸோட வேல்யூ. அப்போ டிஎக்ஸு. ஸோ அடுத்தது வந்து இந்த டேர்ம் வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ஐன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை டெரிவேட்டிவ் பண்ணணும். யூவி வச்சு டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு கடைசியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஐ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐன்னு எடுத்துகிட்டு இதை முதல்ல நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுறோம், இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ காஸ் ஆஃப் இது அந்த ஃபார்முலா தான். இதை வச்சுட்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா யூவி மெத்தடு. அப்போ காஸ் எக்ஸை வச்சுக்கிறோம். இது பண்ணும்போது இது வந்துடும் -x பை -1 இன்டகிரேஷன் ஆஃப் காசை பண்ணும்போது -sin இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் இ பவர் -x மைனஸ் sin x இ பவர் -x dx வந்துடும்.
ஸோ அடுத்து காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். இதை யூவியத்தை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த டெரிவேட்டிவ் வந்துடும். இதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சிட்டு இது பாருங்கள் sin x வந்துடும். இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா cos x நிமிஷம் மைனஸ் காஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இ பவர் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் இ பவர் இந்த டேர்ம் நம்ம இது வந்து முன்னாடியே எடுத்திருக்கோம், ஐன்னு எடுத்திருக்கோம். அந்த ஐ தான் இது, சரிங்களா? இது மற்ற டேர்ம்லாம் இது அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கன்னா இங்கே இந்த ஐயா தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2i எழுதிக்கலாமா? ஐக்கு பதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கடைசியாக ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து இந்த ஐயன் தான் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த ஐயன் தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஐ ப்ளஸ் ஐ 2i சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் காமனாக எடுத்துட்டீங்க. அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 இன்டகிரேட் பண்ணி இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த 2 இந்தாண்ட வந்துடும். அப்போ அதை போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. ஒய் இன்ட் யூஎஸில் ஐயோட வேல்யூக்கு பதில் அதை யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் கிடைச்சிடும், சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து திரும்ப இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஐன்னு சப்ஸ்டிட் பண்ணி அது எடுத்து இல்லைங்களா, அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்டகிரேஷன் தான், பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்து ப்ராப்ளம் 2 கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் 2 என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2ay ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க எக்ஸை. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் எல்லாத்தையும். அப்போ தான் இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு எக்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இதை வந்து பி டேர்ம்னு இது வந்து கியூ டேர்ம்னு எடுத்துக்கிறோம். அப்போ இன்டகிரேட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. இ பவர் இன்டகிரேட் பிடிஎக்ஸு. அப்போ 2/x 1/x லாக் ஆஃப் எக்ஸு இ பவர் இந்த லாக் தெரியும் நமக்கு. ஏ இன்ட்டு லாக் ஏ எக்ஸ் இருந்துச்சுன்னா பவரில் அந்த ஏ போயிடும். ஸோ அது வந்து எக்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவில் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அந்த ஜென்ரல் ஃபார்ம் தான். அப்போ கியூவோட வேல்யூ இ பவர் இன்டகிரேட் ஆஃப் பிடிஎக்ஸோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூபு டிஎக்ஸ் ப்ளஸ் சிஏ எக்ஸ் பவர் 4/4 இங்கே வந்துட்டு எக்ஸ் பவர் 4/4 வந்துடும். ஆமாம், எக்ஸ் பவர் 4/4 இங்கே முன்னாடி இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை வந்து இங்கே இருக்கும் இங்கே வரும். ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் டிவைடில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இது எல்லாமே ரிமைனிங் டேர்மு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் சி இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே சி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் ஆமாம் சி இன்ட்டு சாரி எக்ஸ் ஸ்கொயர் சி இன்ட்டு இ பவர் இ வராது, சி இன்ட்டு பவரில் இது மேலே போகும்போது எக்ஸ் ஸ்கொயராக வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் தான் இது. ஜென்ரல் சொல்யூஷனில் ஒய் இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் ஆஃப் வேல்யூ இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அது கூட கியூ இன்ட்டு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் போட்டு இது உள்ள இன்டெகிரேஷன் பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க, பவரில் வேல்யூ ஆட் பண்ணிவோம். எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி இங்கே முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இது இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4/4 வந்துடும். அடுத்து இங்கே இதுங்க எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் சி வருமா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயரை கீழே டிவைட்டில் கொண்டு வரும்போது கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதுக்கு தான் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் இங்கே சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அது மேலே கொண்டு போகும்போது சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் -2ன்னு எழுதிக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் 3 என்ன சாரி ப்ராக்டிஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் டிஒய் பை டிஎக்ஸு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் 2y sin x. இப்போது இதில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ அப்போ இதுக்கு வந்து இதுக்கு வந்து இது இங்கே ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்னென்னு ஐடென்டி பண்ணுறோம், கியூவோட வேல்யூ என்னென்னு ஐடென்டி பண்ணுறோம். அதை ஐடென்டி பண்ணிட்டு இ பவர் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஜென்ரல் சொல்யூஷன் தான் இ பவர் இன்டெக்ரல் ஆஃப் பிக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டு இதை ஒன்ஸ் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பியோட வேல்யூ 3, கியூவோட வேல்யூ இது மொத்தமும். இங்கே இதில் வந்துட்டு 1/x இந்த ஒய் இருக்கும். ஒய் வந்து ஃபார்முலாவில் இருக்குது, அதனால் இது 1/x. இந்த இடத்துல வந்து பியை 1/xன்னு எடுத்துங்க, கியூவை வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் மட்டும் போடுங்க, நான் கரெக்டாக ரைட்னு பார்த்து திரும்பவும் ஆன்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். எக்ஸாக்ட் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் m and n function of x and y, the equation m dx n dy equal to 0 அப்படின்றது is called exact. சரிங்களா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 வரும். அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் the function of x, y, x and y எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f of x, yன்றத m dx n dyன்னு எடுத்துக்கிறோம். ஸோ dou f by dou x dx, dou f by dx, dou f by dou yன்றது dy, இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது m dx n dyன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஒரு 2 ரிசல்ட்ஸ் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். The necessary and sufficient condition for the differential equation m dx n dy equal to 0. இது எக்ஸாக்டாக இருக்கணும்னா m வந்து m y பொறுத்தும் n x பொறுத்தும் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதோட ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இருந்ததுக்கு அப்புறமா இது mdx ndy அப்படின்னு இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒய் டேர்ம் வந்து வரும், கான்ஸ்டண்டாக இருக்கும். இந்த இடத்துல எண்ணில் வந்து நாட் கண்டெய்னிங் எக்ஸ் டேர்மே வராது. சரிங்களா, இங்கே எக்ஸ் டேர்மே வரக்கூடாது, இங்கே ஒய் டைம் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்படி வச்சு ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். சரிங்களா, ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2x minus y plus 1 dx 2y minus x minus 1 dy equal to 0. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம m n ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் சொல்லியிருக்கோம், mdx plus ndy. ஸோ அப்போ இது வந்து m, இது வந்து n. ஸோ m எழுதிக்கிறோம், n எழுதிக்கிறோம். ஸோ நான் சொல்லியிருக்கேன் டோ m பை டெரிவேட்டிவ் பண்ணோம். அப்போ ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணும்போது 1 வந்துடும், எக்ஸு இது 0 ஆகிடும். சரிங்களா, என்ன வந்துட்டு அடுத்தது பண்ணும்போது டூ ஒய் பை இது வந்து பண்ணும்போது என்ன வந்து எக்ஸை பொறுத்தா பண்ணணும், இது எக்ஸ் இல்லை வராது, இதுவும் 0 ஆகிடும். இது மட்டும் பண்ணால் -1 வந்துடும். சரிங்களா, அது நம்ம இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அப்போ இது ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன், இது ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் தான். அடுத்தது இதை வச்சு நம்ம இன்டகிரேஷன் சொன்னீங்களா, ஒர்க்கிங் ரூலில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் mdx இன்டகிரேஷன் ஆஃப் ndy. சரிங்களா, mdxோட வேல்யூ ndயோட இதில் ஒய் டேர்ம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆமாம், ஒய் டேர்ம் இதில் ஒய் டேர்ம் கண்டெய்னாகவே இருக்காது. ஸோ அப்போ இங்கே பண்ணும்போது எக்ஸ் டேர்ம் 2x² இங்கே கான்ஸ்டன்ட்னா அங்கே எக்ஸால் பண்ணும்போது எக்ஸ் 1 வரணும், ஆட் ஆகுதுங்களா, அந்த மாதிரி இது எக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். டிஃபரன்ஷியேஷன் தான், இன்டகிரேஷன் தான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒய் டேர்மே இங்கே எக்ஸ் டேர்மே வராது. சரிங்களா, அப்போ இங்கே இருக்கிறதே ஒரே டேர்ம் தான், அப்போ 2y² 2 தான், -y தான். சரிங்களா, ஸோ அடுத்தது எல்சிஎம் எடுத்திங்கன்னா, ஸோ 2 கேன்சல் ஆகிடுமா, 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து x² minus xy plus x y² minus y equal to c அப்படின்றத நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா, இஃப் an equation of the form mdx ndy equal to 0 is not exact. ஸோ பார்த்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷனில் பார்த்தா நாட் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ அந்த மல்டிப்ளையர் தான் நம்ம இன்டெக்ரல் ஃபேக்டர் சொல்லுவோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இஃப் an equation of the form mdx plus ndy equal to 0 is not exact if can always made exact by multiplying by some function of x and y such that a multiplier is called the integral factor. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும், இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் கான்ஸ்டன்ட் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்படியே இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y dy by dx அப்படி இருந்துச்சுன்னா இது கீழே இருக்கிற டேர்ம் கீழே அப்படியே வந்துடணும், x² வந்துடும். ஸோ y இருந்ததுன்னா y² வந்துடணும், மறந்துடக்கூடாது. ஸோ y மேலே இருக்குது அப்படின்னா x அப்படியே மாறி மாறி x dx x dy y dx. ஃபர்ஸ்ட் வந்து dy வரணும், ஆனால் x அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கணும். எக்ஸ்னும் போது y முன்னாடி வரணும், அதுக்கு ஆப்போசிட்டில் x dx இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கங்க. ஸோ அதே மாதிரி dy² by x அப்படி இருக்குன்னா கீழே x இருக்கா, அப்போ x² x இருந்தால் x², மேலே y² இருக்குது, y² இருக்கும்போது 2 முன்னாடி வரணும், 2xy dy minus y² dx அப்படின்னு நான் வச்சுங்க. அதே மாதிரி y² by x² இருந்துச்சுன்னா என்ன வரும்ன்றதை பார்த்துங்க. y² by x²னா கீழே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால 4 வரும். சரிங்களா, இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு இங்கே 4 வரும், x⁴ சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்முலா என்ன கொடுத்துருங்கன்னா dy² by x², அதே தான் இந்த ஃபார்முலா தான். ஃபிஃப்த் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே x² இருக்கா, ஸோ அப்போ x⁴ கீழே y² வந்து எப்படி எழுதலாம்னா
அதோட ஆப்போசிட் வேல்யூ 2x ஸ்கொயருக்கு அதுக்கு வந்து ஸ்கொயர் இருக்கணும் y dy மைனஸ் 2x y ஸ்கொயர் dx இருக்கணும். அப்போ டி லாக் xyன்னும் போது லாக் வந்து xy கீழே வரணும் இதோட. ஸோ இது மேலே வந்துட்டு எக்ஸு டிஒய் ஒய் டிஎக்ஸு இதை வந்து ஒய்யை பொறுத்தும் இதை வந்து எக்ஸை பொறுத்தும் டிவைட் பண்ணி மேலே எழுதுறோம். அதுதான் சரிங்களா. இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு இருக்கும்போது ஸோ எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடில் வந்துடணும். அதே மாதிரி ஒய் பை எக்ஸ் லாகில் இருந்துச்சுன்னா கீழே எக்ஸ் ஒய். ஸோ அதை அப்படியே எதுக்கணும், இங்கே ஒய் பை எக்ஸ்னு இருக்கும்போது மைனஸு எக்ஸ் பை ஒய்னு இருக்கும்போது ப்ளஸ் அதுவும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் பை ஒய்னு சாரி அதுதான் ஓகே. லாக் ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு சரிங்களா. ஒய் பை எக்ஸ்னு இருந்துச்சுன்னா மைனஸ். மல்டிப்ளைல இருக்கும்போது ப்ளஸ், டிவைடில் இருக்கும்போது மைனஸ்னு எழுதிக்கணும். 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா இந்த லாக் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஎக்ஸ். அதுவே வந்து வெறும் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா லாக் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா இதோட டெரிவேட்டிவ் மேலே 2x வந்துடும், இங்கே வந்து 2y வந்துடும் சரிங்களா. 2y அதுதான் காமனாக எடுத்தால் 1/2 போட்டு நம்ம எழுதிக்கணும். இது ஃபார்முலா மாதிரி இதே படிச்சுக்கங்க. 1/2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஐ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே டிஇ பவர் எக்ஸ் பை ஒய் இருந்துச்சுன்னா ஒய் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் டிஒய் பை ஒய் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், இந்த ஒய் ஸ்கொயர் ஒய் பை 4 ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆப்போசிட்டில் அதோட வேல்யூ அடுத்து ஆப்போசிட் வேல்யூ ஒய் ஸ்கொயர் எக்ஸுக்கு அடுத்து ஒய் தான் இருக்குது. அந்த ஒய் ஸ்கொயர் வேல்யூ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பின்னாடி இருக்கணும். ரிமைனிங் இருக்கிறதுலாம் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். இங்கே ஒய் இருக்குது, அப்போ ஒய் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் இருக்குன்னா அப்போ ஒய் ஸ்கொயருக்கு 2 வரணும். இங்கே கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கும் இங்கே ஒய் ஸ்கொயருக்கும் 2y எழுதிக்கணும். இந்த டேர்ம் இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். டி ஆஃப் எக்ஸ் இதில் தான் கேட்பாங்க. டிஎக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் tan inverse of x by y y dx டிவைட் இருக்கு. ஸோ கீழே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் லாக் எக்ஸ் பை ஒய்னா ஒய் டிஎக்ஸ். இங்கே பாசிட்டிவ் டிவைடில் இருக்குது. அதே மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா ப்ளஸ் வந்துடும் சரிங்களா. அதை பார்த்துக்கணும். இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க படிச்சுட்டு. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். ப்ராப்ளம் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு 2xy இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்தாண்டு இ பவர் ஒய் டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த காமனாக ஏதோ ஒரு வேலையில் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லைங்களா, அது ஒய் ஸ்கொயர் இதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம ஒய் ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கீழே ஒய் வந்துடும், ஒய் ஸ்கொயர் இது ரெண்டும் வந்துடும். இதோட ஃபார்முலா நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டி இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை ஒய்னு இதெல்லாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர் பை 2 இ பவர் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு சி. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை x square plus e power x by y equal to c. இதுதான் என்னன்னா y into x square e power x equal to c into e power y அப்படிங்கறது நமக்கு சொல்யூஷனா வந்துரும். ஸோ இந்த